Good morning, my dear friends. Welcome to SM Academy for Civil Engineering Competitive Exam. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறோம். சர்வேயர், ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேன், ரோடு இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது சேமான சிலபஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கிளாஸில் யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் யூனிட் 2 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான யூனிட்னு சொல்ல போனால் இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் தான். ஓகேங்களா? அதனால தான் இதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 4-5 கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 2 கம்ப்ளீட் ஆயிரும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு உள்ளதாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ஷியோராக வந்துடும். ஓகேங்களா? அதனால ஃபஸ்ட்டு டாப்பிக்காக யூனிட் 2 சூஸ் பண்ணியிருக்கோம், ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன். ஸோ பிளேன் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல்னால் வேறு ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரப்பர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோட் புக் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோட்டுன்னு எடுத்துட்டோம்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி கையில் போடுற வளையல்னு எடுத்துட்டோம்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாமெட்ரின்னு சொல்லுவோம். ஓகே, அதை தான் ஷேப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டட் அஸ் வியூஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எப்படி இருக்கும், எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்தோம்னா அதில் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ, இந்த 3 வியூஸுமே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸும் இருக்கும். இந்த ஆங்கிள்ஸில் வந்துட்டு மேக் பண்ணியிருப்பாங்க, சம் ஆங்கிள்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. அது ரைட் ஆங்கிளாக இருக்கலாம், இல்லை இன்க்ளைனில் ஏதாவது ஆங்கிளாக இருக்கலாம், இல்லை ஹரிசாண்டல் ஆங்கிளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஆங்கிள்ஸ் வந்துட்டு உனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி படிக்கிறதா வந்து ஜாமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிராயிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரிக்கலை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மோஸ்ட்லி நம்ம எந்த மாதிரியான ஜாமெட்ரிக்கலை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பிளேன் ஜாமெட்ரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த பிளேனில் 2D யூஸ் பண்ணுவோம், 2D பிளேன் ஜாமெட்ரி, 3D பிளேன் ஜாமெட்ரி, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ பிளேன் 2Dக்கும் 3Dக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். சதுரம், வெறும் சதுரம் அப்படின்னா அது என்னது 2D. அதே இது கனசதுரம் அப்படின்னா அது வந்து 3D. ஓகேங்களா? இதான் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜாமெட்ரிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்ல வரான்னா ட்ரையாங்கிள் சொல்ல வரான். ஸோ ட்ரையாங்கிள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னது 3 போர்ஷன், அதாவது 1 2 3, இந்த 3 போர்ஷனும் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த 3 ட்ரையாங்கிள்னாலே 3 கனெக்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? 1 2 3, இந்த 3 கனெக்ஷனும் கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகே, ஒன்று வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், செகண்ட் ஒன்று ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள், தேர்டு ஒன்று வந்து ஸ்கேலைன் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கான். ஸோ கொஸ்டின் பேப்பரில் ட்ரையாங்கிளுக்கு கனெக்டிங் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் அப்படின்றத போடணும். அதே மாதிரி எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாலும் 3 டைப்ஸ் போடணும். என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கும்போது 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த 3 டைப்ஸையும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் ஏ ஈக்குவலேட்ரல், ஆப்ஷன் பி ஐசோசெல்ஸ், ஆப்ஷன் சி ஸ்கேலைன்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஒன்று வேறு ஏதாவது கொடுத்துட்டு இதில் எது வந்து ட்ரையாங்கிள் இல்லைன்னு சொல்லி கூட கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நம்ம அந்த ஃபோர்த் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ ட்ரையாங்கிள்னா 3 கனெக்ஷனு, 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை மறந்துடக்கூடாது. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்துட்டு டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்ரல்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ குவாட்ரிலேட்ரல்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, என்னென்னா 4 போர்ஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ ட்ரையாங்கிளுக்கு 3 போர்ஷன் கனெக்ட் ஆன மாதிரி குவாட்ரிலேட்ரல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 போர்ஷன், அதாவது 4 கனெக்ஷன்ஸ், 4 ஜாயிண்ட் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஸ்கொயரு, நாற்கரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து குவாட்ரிலேட்ரல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ குவாட்ரிலேட்ரல்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, நாற்கரம் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சதுரம். ஓகேவா? ஆல் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், அதுதான் ஸ்கொயர். ரெக்டாங்கிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் ஒன் ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிளுக்கு இன்னொரு நேம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெக்டாங்கிளுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லி கூட கொஸ்டின் பேப்பரில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்லாங். ஓகேவா? ரெக்டாங்கிளுக்கு
அப்லாங் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க ராம்பஸ். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து ராம்பஸ், ஃபோர்த் ஒன் வந்து ராம்பாய்டு, ஃபிஃப்த் ஒன் ட்ரெபிசாய்டு, சிக்ஸ்த் ஒன் ட்ரெபிசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ குவாட்ரிலேட்ரல்ஸில் கனெக்டிங் பாயிண்ட் எத்தனை அப்படின்னு கேட்டானா நம்ம நம்பர் 4 கொடுப்போம். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸில் 2, 3, 4, 5 கொடுத்துருப்பான். 4 டிக் பண்ணணும். எத்தனை நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்குன்னு கேட்டானா இந்த 6 டைப்ஸ் தான். ஓகேவா? என்னென்னு பார்த்துக்கோ. ஸ்கொயர், ரெக்டாங்கிள் ஆர் ஆப்லாங்கு, ராம்பஸ், ராம்பாய்டு, ட்ரெபிசாய்டு, ட்ரெபிசியம். ஸோ ஸ்கொயர் ரெக்டாங்கிள் பார்த்துக்கோ. ராம்பஸில் ராம்பாய்டுன்னு வந்துடும், ட்ரெபிசாய்டில் ட்ரெபிசியம்னு வந்துடும். மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. இதையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டீப்பா ஸ்கொயர்னா என்ன, ரெக்டாங்கிள்னா என்ன, ட்ரெபிசாய்டுனா என்ன, ட்ரெபிசியம்னா என்ன அப்படின்றத டீப்பா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன்ஸ். ஸோ பாலிகன்ஸ்னா வேற ஒன்றுமே கிடையாது. ட்ரையாங்கிள்னா 3 கனெக்ஷன், அதே மாதிரி குவாட்ரிலேட்டரல்ஸ் நாற்கணம்னா 4 கனெக்ஷன் சொன்னோமா. இந்த பாலிகன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, 5 ஆர் மோர் தென் 5. ஓகேவா? 5 ஆர் மோர் தென் 5 கனெக்ஷன்ஸ் இருக்கிறது தான் பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 5 ஆர் மோர் தென் 5 இருக்கிறது தான் பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிகனை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஓகேவா? பாலிகனை பொறுத்தளவில் 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ரெகுலர் பாலிகன், இன்னொன்று இர்ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் அந்த 5 சைடு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 5 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இல்லாமல் எல்லாமே ஈக்குவல் ஷேப்பாக இருக்கும், ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். அதை ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இர்ரெகுலர் பாலிகன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பாலிகன்னா வேற ஒன்றும் இல்லை, ரெகுலருக்கு ஆப்போசிட். ஓகேவா? எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அன்யூனிஃபார்மாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாலிகனில் வந்து பாருங்க, பென்டகன் வந்து பார்த்தீங்கன்னா 5 சைட்ஸ். ஓகேவா? அதான் சொன்னல 5 ஆர் மோர் தென் 5 அப்படின்றத டோட்டலாக ஒரு நேம் கொடுப்பாங்க, பாலிகன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் 5 சைட்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தா அதை பென்டகன் சொல்லுவாங்க. 6 சைட்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 சைட்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை ஹெப்டகன். ஓகேவா? 6க்கு பாரு ஹெக்ஸ்ன்னு இருக்கு, ஹெக்ஸ் 6. ஓகேவா? 7க்கு ஹெப்புன்னு வருது. ஓகேவா? 8க்கு வந்து பாருங்க ஆக்டகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். 8 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். 9க்கு வந்து பாரு நானகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். 10க்கு வந்து டெக்காகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நேம்ஸ் புரியுதா? இந்த பாலிகன்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவான். ஓகேவா? இந்த 5 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் என்ன, 10 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் என்ன, இந்த மாதிரி கொஸ்டினில் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பான். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 5 அப்படின்னாலே பாலிகன் அப்படின்னு தெரியும், 6னா ஹெக்ஸகன்றது தெரியும். ஓகேவா? 3னா என்னது, ட்ரையாங்கிள். ஓகேங்களா? 3 அப்படின்னா ட்ரையாங்கிள் அப்படின்னு தெரியும். 4 அப்படின்னா குவாட்ரிலேட்ரல்ஸ் அப்படின்றது தெரியும். 5ன்றது பென்டகன், 6ன்றது ஹெக்ஸகன்றது தெரியும். இந்த ரிமைனிங் 7, 8, 9, 10 இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியாது. இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? 6னா ஹெக்ஸ்னு வருது, எக்ஸ் எக்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோ. 6க்கு எக்ஸ் தான், அதே மாதிரி ஹெக்ஸுக்கும் எக்ஸ் தான். ஸோ 6 அப்படின்னா ஹெக்ஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகேவா? அதே மாதிரி 7க்கு வரும்போது இந்த ஹச்இ 6ல் ஹச்இ ஸ்டார்ட் ஆகுதா, ஹச்இ எக்ஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 7 வரும்போது இது ரிலேட்டடாக தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ இங்கேயும் ஹச்இயில் தான் ஸ்டார்ட் ஆகுது பாரு, ஹச்இன்னு வருது. ஸோ ஹெப்பு அப்படின்னா 7 அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏதாவது நம்ம ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட்கட் மைண்டுக்கு வரும், நம்ம ஆன்சரை வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 6ல் ஹச்இ ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி 7க்கும் ஹச்இயில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே? அப்போ 7க்கு ஹெப்டகன் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கோ. அதே மாதிரி 8 எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 8 போடு 8 போடுன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? ஸோ 8 போடுறவங்க எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டமாக ஆடுவாங்க. ஓகேவா? அதை தான் 8 அப்படின்னா ஆக்ட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. 8 ஆக்ட், 8 ஆக்ட், 8 ஆக்ட் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து 9. ஓகேவா? ஸோ 9 என்னது, நவரத்தினங்கள்ன்ற மாதிரி தான். 9ன்றது நவரத்தினங்கள்ன்ற மாதிரி தான். அந்த 9க்கு ஏற்ற மாதிரியே இதுலேயும் நான் என்ஓ அந்த இதில் டேர்மில் மாறுது பாரு, என்ஏஎன்இ 9, இங்கே என்ஓஎன்ன்ற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக 9 வரும்போது எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் அந்த எண்ணுன்றது இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானா, 10 அப்படின்னா டெக்குன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே? 10 டெக். ஓகேவா? 10 டெக். ஓகேவா? டென்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி டெக் டெஸ்ட். ஓகேவா? ஸோ 10 அப்படின்னா டெக் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டு தான். ஓகேவா?
ஸோ 10னா டெக்கஹான் அப்படின்றது தான் மீனிங்கு. நம்ம ஷார்ட்கட் உனக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம்? பிளேன், அதாவது ஜாமெட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஜாமெட்ரின்றது ஒரு ஷேப்பு, அந்த ஷேப்புக்கு டாப்பு, ஃப்ரண்ட்டு, சைட்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸில் ட்ரையாங்கிள்னா என்ன, ட்ரையாங்கிள் என்ன டைப்ஸ் இருக்குது, குவாட்ரிலேட்டரல்ஸ்னா என்ன, குவாட்ரிலேட்டரல்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தென் பாலிகன்ஸ்னா என்ன, பாலிகன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அந்த பாலிகனோட ஷேப்ஸ் கொடுத்துருக்கான் பாரு. ஸோ ட்ரையாங்கிள்னா தெரியும் நமக்கு 3 சைட்ஸ் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி குவாட்ரிலேட்டரல்னா நாற்கரம் 4 சைட்ஸ். ஸோ 1 2 3 4 சைடும் கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க பெண்டகன். ஸோ பெண்டகன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ தான் சொன்னேன், என்ன சொல்லியிருக்கேன், பாலிகனோட டைப்ஸ் ஆஃப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ல் இருந்து இந்த 10 வரைக்கும் வரும். ஓகேவா? பாலிகனோட டைப்ஸில். ஸோ பாலிகன் அப்படின்னாலே 5 அல்லது 5க்கு மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 5 இருந்தது அப்படின்னா என்னது, பெண்டகன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி தானே? 5 இருந்ததுன்னா அது வந்து பெண்டகன். 1 2 3 4 5 சைட்ஸ் இருக்குது. ஓகே. ஹெக்ஸகன்னா 6 சைட்ஸ் இருக்கும். ஹெக்ஸகன்னா 6 சைஸு. ஹெக்ஸு 6 அப்படின்னு சொன்னேன். இதுக்கு அடுத்து 7 வரும்போது அதே ஹச்சி தான் வரும்னு சொன்னேன். ஸோ ஹெப்பு 7, 8னாலும் ஆக்டு, 9னா நானு, 10னா டெக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த ஷேப்ஸ், மறந்துடக்கூடாது. இந்த ஷேப்ஸை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் அண்டு ஆங்கிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் அண்டு ஆங்கிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஓகே. ஸோ லைன்ஸ்னால் நமக்கு தெரியும், ஒரு கோடு போடுறோம் பார்த்தீங்களா, அதை தான் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த லைனுக்கு நமக்கு மெயினாக என்ன தேவைன்னா பாயிண்ட் தேவை. எடுத்தோடனே டேரெக்டாக என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல புள்ளி வச்சு தான் இழுக்கிறோம். அதை தான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாயிண்ட்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு லொக்கேஷன் இன் ஸ்பேஸ் ஹேவிங் நோ வித்து நோ ஹைட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். வித்தும் கிடையாது, ஹைட்டும் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு புள்ளி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த புள்ளிக்கு பேர் தான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன். ஸோ பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் நமக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியணும். ஒரு புள்ளி வச்சா அது பாயிண்ட்னு சொல்கிறோம், அந்த புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளி வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுறதை வந்துட்டு லைன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லைன்றது என்னது, பாயிண்ட்னா மூவ் ஆகாது, லைன்றது மூவ் ஆகும். இப்படி ஒரு புள்ளி ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு லைனை வரைஞ்சி இந்த இடத்துல முடிக்கிறோம். ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள போர்ஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு கோடு தான் போடுவோம். அதனால இதில் திக்னஸ்ன்றது வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பாருங்கள் சென்டர் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு லைன் பிரிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கர்வ்டு லைன்ஸ்னால் இந்த மாதிரி கர்வாக போகும். ஓகேவா? கர்வாக போகிறது தான் கர்வ்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு லைன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், ரோடுவேஸ், ரயில்வேஸ் இந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் லைனா என்னது அப்படின்னு கொடுக்குறாங்க. மூவிங் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் கேட்கும்போது நம்ம எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்ஸில் இருந்தால் கொஸ்டின் வந்துட்டு மேக்ஸிமம் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? பாயிண்ட்னா நான் என்ன சொன்னேன், மூவ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். பட் லைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தானா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லென்த்து மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஒன்லி லென்த்து மட்டும்தான் இருக்கும், வித்து ஹைட்டு இதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்கா, மூவிங் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் கால்டு ஸ்ட்ரெயிட் லைன், ஒன்லி லென்த் அண்டு நோ வித்துன்றதை கொடுத்துருக்கான். ஓகேவா? அதே மாதிரி இந்த வேர்டு வந்து கேட்டிருக்கான். ஓகேங்களா? இந்த வேர்டு வந்து நமக்கு கொஸ்டினில் வச்சுருந்துருக்காங்க. என்ன இதுலன்னு பார்த்தீங்கன்னா சர்வேயர் எக்ஸாமில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். டேஷ் லைன் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டு, கர்வ்டு, பேரலல், பெர்பெண்டிகுலர்னு ஆப்ஷன் வச்சுருப்பான். நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஸ்ட்ரெயிட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ ஷார்ட்டு ஸ்ட்ரெயிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஷார்ட்டு ஸ்ட்ரெயிட்டு, எதுவாக இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, எதுவாக இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லு. அதே மாதிரி டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு, சுற்றி வளைக்காதன்னு சொல்கிறோமா, அதுதான் வந்துட்டு இதுக்கு மீனிங் அப்படின்றத நீ மைண்டில் வச்சுக்கோ. ஸோ ஷார்ட்டு
என்னது ஷார்ட்டு ஸ்ட்ரெயிட்டு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோ. ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஷார்ட்டாக பேசணும் ஸ்ட்ரெயிட்டாக பேசணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக பிரிக்கிறான். ஒன்று வந்து ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல், இன்னொன்று இன்க்ளைன்ட் ஆர் ஆப்ளிக்யூன்னு சொல்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோ, இன்க்ளைண்டுன்னு கேட்டாலும் சரி ஆப்ளிக்யூன்னு கேட்டாலும் சரி ஒன்று தான். ஓகேவா? ஸோ இன்க்ளைண்டுக்கு இன்னொரு நேம் தான் ஆப்ளிக்யூ லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ளைன் லைன் கொடுக்காம ஆப்ளிக்யூ லைன் கொடுத்தா நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் லைனாக நமக்கு தெரியும், 2 பாயிண்ட்டுக்கு இடையில ஹரிசாண்டலாக ஒரு லைன் போகுதுன்னா அது ஹரிசாண்டல். வெர்டிக்கல் லைன்னா என்னது, 2 பாயிண்ட்டுக்கு இடையில வெர்டிக்கலாக அதாவது பர்பண்டிகுலராக ஒரு லைன் போச்சுன்னா அதை வெர்டிக்கல் லைன் சொல்லுவோம். இன்க்ளைன் லைன் என்றது என்னது, டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து அதாவது 45 டிகிரி 60 டிகிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இன்க்ளைண்டாக போகும் லைன்ஸு, அதை இன்க்ளைண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்கான், ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ஹரிசாண்டல் லைனா என்னது, பேரலல் டு எ ஹரிசாண்டல் பிளேன். ஹரிசாண்டல் பிளேன்றது இதுதான், இதுக்கு பேரலாக ஹரிசாண்டல் லைன் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்டில் வாட்டர்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ நம்ம லேக்லாம் பார்க்குறோமா, பாண்டு, அதே மாதிரி பாண்டெல்லாம் பார்க்கும்போது அங்கே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தேங்கி தான் இருக்கும். அந்த தண்ணியை நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் அப்படியே ஹரிசாண்டலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹரிசாண்டல் லைனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டானா ஸ்டில் வாட்டர் அப்படின்ற வேர்டை கண்டிப்பாக உள்ளே வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஹரிசாண்டல் லைன் சொல்லி ஆப்ஷன்ஸில் கொடுக்குறான் அப்படின்னா பேரலல் டு எ ஹரிசாண்டல் பிளேன்ற வார்த்தை கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். பேரலல் டு எ ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து வெர்டிக்கல் லைன். ஸோ வெர்டிக்கல் லைன்றது என்னது, ஹரிசாண்டல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஹரிசாண்டல் லைன் இப்படி போகுதா, அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதுதான் வெர்டிக்கல் லைன். கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் இந்த வேர்டை வைப்பான். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் டு ஹரிசாண்டல் லைன்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நம்ம வெர்டிக்கல் லைன் சொல்லி போடணும். ஓகேவா? ஹரிசாண்டல் லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம் வெர்டிக்கலா அப்படின்னா அதுதான் வெர்டிக்கல் லைன். ஓகேங்களா? அடுத்து இது பாரு, வெர்டிக்கல் லைனுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான் பாரு, பிளம்ப் லைன் கொடுத்துருக்கான், பிளம்பாப். ஓகேவா? ஸோ பிளம்பாப்ன்றது நம்ம சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ண போகிறோம், அது சென்டராக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பிளம்பாப்பை வெர்டிக்கலாக இந்த மாதிரி தொங்க விடுவோம். தொங்க விட்டு அதில் கிரவுண்டில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? வெர்டிக்கலாக அந்த பிளம்பாப் வந்து தொங்கும். அதையும் வந்துட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிளம்பாப் எதுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டால் வெர்டிக்கல் லைனுக்கு பிளம்பாப் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்க்ளைன் லைன் ஆர் ஆப்ளிக்யூ லைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்க்ளைன் லைன் ஆப்ளிக்யூ லைன்னா என்னது, நெய்தர் ஹரிசாண்டல் நார் வெர்டிக்கல்னு கொடுத்துருக்கான். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். இன்க்ளைன்டு லைன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஹரிசாண்டல் லைனாகவும் இருக்காது, வெர்டிக்கல் லைனாகவும் இருக்காது. ஓகே, ஹரிசாண்டலாகவும் இருக்காது, வெர்டிக்கலாகவும் இருக்காது. அப்படி இல்லாமல் எந்த மாதிரி இருந்தாலும் அதை வந்து இன்க்ளைன்டு லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா ஹரிசாண்டல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 டிகிரி ஆர் 180 டிகிரி இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? 0 டிகிரி ஆர் 180 டிகிரின்னு இருக்கும். வெர்டிக்கல் லைன்றது என்னது 90 டிகிரியில் இருக்கும். ஸோ ரிமைனிங் எந்த ஆங்கிளில் உனக்கு லைன் இருந்தாலும் அதை வந்து இன்க்ளைன்டு லைன் ஆர் ஆப்ளிக்யூ லைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு லைன் கொடுத்துருக்கான். இப்போ தான் சொன்னேன், கர்வ்டு லைன்றது என்னது, இந்த மாதிரி கர்வாக போகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. ஓகேவா? அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்வ்டு லைன் சொல்கிறோம். ஸோ கொஸ்டின் பேப்பரில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, நம்ம சர்வே இது டிராஃப்ட்மேன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாத் ஆஃப் எ பாயிண்ட் விச் ஆல்வேஸ் சேஞ்சஸ் இன் டைரக்ஷன். ஓகேவா? இந்த லைனை அப்படியே கொடுத்துட்டு இது என்ன லைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சேஞ்ச் இன் டைரக்ஷன் இருந்தாலே அது என்னது, கர்வ்டு லைன் தான். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் டைரக்ஷனுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்குது, ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குது. ஓகேவா? இந்த இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி 180 டிகிரி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எது, ஹரிசாண்டல் லைன்றது 0 ஆர் 180 டிகிரின்னு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெர்டிக்கல் லைன்றது எப்போவுமே ரைட் ஆங்கிள் அதாவது 90 டிகிரிக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த லைன்ஸு, இந்த கர்வ்டு லைன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உனக்கு என்ன ஆகுது, இப்படியே டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே டைரக்ஷனாக போகாமல் என்ன பண்ணும், இப்படி கர்வாக போகுதா. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்வேஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன்ற வேர்டு இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு கர்வ்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் லைன்ஸ். ஓகே, பேரலல் லைன்ஸ். ஸோ பேரலல்னால் நமக்கு என்ன தெரியும், ஹரிசாண்டல் லைனாக இருக்கட்டும் இல்லை வெர்டிக்கல் லைனாக இருக்கட்டும்,
ஒரே மாதிரி லென்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அப்படியே இந்த மாதிரி அடுத்தடுத்துன்னு மூவ் ஆகிக்கிட்டே சேமாக மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை தான் பேரலல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கொடுத்துருக்கான் பாரு, சேம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இப்போ இது ஒரு 4 மீட்டருக்கு இருக்குது, ஒரு ஹரிசாண்டல் லைன் 4 மீட்டருக்கு இருக்குன்னா அதே மாதிரியே அடுத்தடுத்த லைனும் 4 மீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். சேமாக விட்டும் இருக்கணும், சேமாக லென்த்தும் இருக்கணும். அடுத்தடுத்து மூவ் ஆகிறத தான் பேரலல் லைன் சொல்லுவோம். ஸோ மெயின் வேர்டு என்னது? சேம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், அதாவது கர்வ்டு லைனாகவும் இருக்கலாம். கர்வ்டு லைனாக இந்த மாதிரி இப்படி ஒரே மாதிரி உனக்கு கர்வ் போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸ்ட்ரெயிட் லைனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். எந்த மாதிரி லைனாக கூட இருக்கலாம். ஸோ பேரலல் லைன்ஸ் டூ நாட் மீன் எக்ஸ்டெண்டட்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ எப்போயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு லைன் கம்மியாகவோ ஒரு லைன் அதிகமாகவோ இன்னொரு லைன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவோ இந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரே லென்த்தில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேரலைன்ஸ்னால் என்னது? ஒன்னோட ஒன்று சேமாக அடுத்தடுத்துன்னு போய்கிட்டு இருக்கிறதா பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாரு, பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, 2 lines meet at 90 degree. ஓகேவா? 2 lines meet at 90 degreeன்னு சொல்லுவோம், இல்லாட்டி perpendicular to each otherன்னு சொல்லுவாங்க. perpendicular to each otherன்னு சொல்லுவோம். இதை வந்து ரெஃபரன்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 90 டிகிரியில் இருக்கிற ஒரு லைனை வந்துட்டு எப்பயுமே ரெஃபரன்ஸ் லைன்னு சொல்லலாம். ஸோ பெர்பெண்டிகுலர் லைனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்றத நீ மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 2 லைன் மீட் அட் 90 டிகிரின்னு கொடுத்துருக்கானா, பெர்பெண்டிகுலர்னால இந்த இமேஜை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகேவா? ஹரிசாண்டல், அதாவது ஹரிசாண்டல் லைனுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக ஒரு வெர்டிகுலர் லைன் அப்போதே சொன்னோமா, அந்த மாதிரி தான். ஸோ ஹரிசாண்டல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக 2 லைனும் மீட் அட்டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்கான். ஓகே, இது ஒரு ஹரிசாண்டல் லைன் போகுது, இது ஒரு வெர்டிக்கல் லைன் போகுது. என்ன சொல்லியிருக்கான்? 2 lines மீட் அட்டு 90 டிகிரி. இந்த வெர்டிக்கல் லைனும் இந்த ஹரிசாண்டல் லைனும் மீட் ஆகிறது இந்த 90 டிகிரிலேயே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸு 22 minutes போயிடுச்சு. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு யூனிட் என்ன பார்க்குறோம்? யூனிட் 2 ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஜாமெட்ரினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்னா என்ன டைப்ஸு, குவாட்ரிலேட்டரல்ஸ்னா என்ன அதோட டைப்ஸு, பாலிகன்னா என்ன அதோட டைப்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம டாப்பிக்கில் செகண்ட் டாப்பிக்கில் லைன்ஸ் அண்டு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்கான். அதில் இன்னைக்கு பார்த்தது லைன்ஸுன்னு பார்த்தோம். ஸோ லைன்ஸில் பாயிண்ட்னா என்ன, மூவ் ஆகாமல் இருக்கிறது, லைன்னா என்னது, மூவ் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த லைன்ஸில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், கர்வ்டு லைன் சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குன்றத பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் லைன்னா என்னன்னு பார்த்தோம், ஸ்ட்ரெயிட் லைனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு லைன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். பேரலல் லைனா என்ன, பெர்பெண்டிகுலர் லைன்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்த டாப்பிக்ல இருந்து கண்டிப்பாக உனக்கு மினிமம் 2 கொஸ்டினாவது வந்துடும். சரிங்களா? அப்ஜெக்டிவ் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் தான் இதில் இருக்குன்றதுனால நம்ம லாஸ்ட்டாக இந்த யூனிட்டை முடிச்சுட்டு அப்ஜெக்டிவ் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? மொத்தமாக அப்ஜெக்டிவ் ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுள் மீட்டில் வந்துட்டு ஒரு கமெண்ட் போட்டுக்கோங்க. கிளாஸ் புரியலை, எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் காலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அன்னன்னைக்கு போடுறத அன்னன்னைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் கிளாஸ் ரூமில் வந்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் இதை உங்களோட ஃப்ரீ டைமில் எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.